உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் சுரேஷ்குமார், நிதி ஆலோசகர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இலக்கு அப்படின்னு ஒன்று இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரு ஆற்றில் துடுப்பில்லாத படகு போல அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், துடுப்பில்லாத படகு என்ன ஆகும்? ஆறு எந்த திசையை நோக்கி போகுதோ அது எப்படியெல்லாம் இந்த ஆற்றோட்டம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நகர்ந்து போய் ஒரு ஸ்டேஜில் தன்னோட இலக்கை அடையாமல் ஏதாவது ஒரு பள்ளத்தில் விழுந்துடும். அதே போல் இறந்து போன மீன் போன்றது அப்படின்றாங்க. இலக்கில்லாத வாழ்க்கை இறந்து போன மீன் போன்றது. இறந்து போன மீன் எப்படி இருக்கும்? உயிரோட்டம் இருக்காது இல்லையா? அதுவும் அதே மாதிரி தான், தண்ணி எந்த திசையில் போகுதோ அடிச்சுட்டு போயிடும். அப்போது இலக்கு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் உயிரோட்டம் போன்றது அப்படின்றாங்க. நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிறது, நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், தினசரி என்னுடைய வேலையை செய்கிறேன் அப்படின்றது இல்லை. அந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது. அது இலக்குனால மட்டும்தான் சாத்தியம் அப்படின்றாங்க. இன்றைக்கி நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். நீங்கள் ஒரு சாதாரண நபராக இருக்கலாம், ஒரு வேலைக்கு போகிற நபராக இருக்கலாம், ஒரு மாணவராக இருக்கலாம், ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், ஒரு விவசாயியாக இருக்கலாம், தொழில் அதிபராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். இலக்குன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உயிரோட்டம் இல்லாத வாழ்க்கையாயிரும். அதனால் இலக்கு வையுங்கள், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். தேங்க்யூ.